எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வணக்கம். வாங்க இப்படி சாஃப்டான ரொம்ப சுவையான ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான அளவு ரவையை ஒரு கப்பு மூலயமாவோ ஒரு டம்ளர் மூலயமாவோ அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கப்பு அளவு வச்சு தான் நம்ம சர்க்கரையும் சுகரும் அளவு எடுத்து போட வேண்டியிருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் ரவையை நான் 2 டைமாக வறுத்து எடுக்க போகிறேன். ஏன்னா நிறையா எடுத்துருக்கிறேன். நீங்களும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரவை கலர் மாறவே கூடாது. அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வேற ஒரு தொட்டில் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதேமாரி லோ ஃப்ளேமில் 2வது டைம் கொட்டி நம்ம வறுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி செய்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்களும் எந்த வித தப்பு இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு எல்லாட்டும் சூப்பராக வரும். பாருங்கள், இந்தமாரி லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஏலக்காவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சர்க்கரை வேணுங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் போதும், அதனால் நான் 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்தமாரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரை பாதி, ரவை பாதி, ஏலக்காய் 2 அதுக்குள்ளே போட்டு நம்ம ஓரளவு பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கரகரன்னு தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடரெல்லாம் நம்ம இந்தமாரி அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெய் சுட வச்சு அதில் பாதாம், முந்திரி நறுக்குனது பொடி பொடியாக அதை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து வறுத்து அதில் கொட்டிக்கணும். அந்த பவுடர் கூட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்து நம்ம சுட வச்சு இந்தமாரி அந்த மாவு கூட சேர்த்துக்கணும். அப்படி நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சுட வச்சு நம்ம மாவு உருண்டை ஊட்டும்போது சேர்த்துக்கலாம். நெய் சுட வச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். லைட்டாக சுட வச்சு நம்ம இந்தமாரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பிடிக்கிறப்ப தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு நெய் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுட வச்சு அப்போக்கப்போ சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய் ஊற்றினோம்ல, அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் இப்படி நல்லா எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நெய் எல்லா மாவு கூடயும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அந்த பிடிக்கிற ஸ்டேஜ் நம்மளுக்கு வரும். இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக உருண்டையாக ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது அமுத்தி பிடிங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அமுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை ஷேப் கிடச்சிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். சீக்கிரமாகவே செஞ்சு நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம். இந்த ரவா லட்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் தனியாக அழகாக வச்சுக்கோங்க. ஒரு டப்பாக்குள்ளே வச்சுக்கோங்க. இதை லைட்டாக தொட்டாலே உடஞ்சிரும். அதனால் ஷேப்பாக வச்சுக்கோங்க. இல்லைனா பொல மாவாட்டம் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.